டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஒரு மூன் வந்து கவர் ஆகி இருக்குது, மறைஞ்சிருக்கதை எக்லிப்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு லா வந்துட்டு மறைஞ்சிருக்கதோ கவர் ஆகி இருக்கதோ எக்லிப்ஸ் போல போஸ்ட் கான்ஸ்டியூஷன் பீரியட் 26 ஜனவரி 1950 அப்புறமா ஒரு லா இப்படி இருந்ததுன்னா இதை டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீகல் தியரியை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இந்த லீகல் தியரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லா வந்து கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி உருவாகி இருக்கு, அது வந்து இருந்துட்டு இருக்கு, பட் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கு அப்படின்னா இந்த லா வந்து கம்ப்ளீட்டா டெட் ஆகாது, பட் அது அன்கான்ஸ்டியூஷனல் தான். கம்ப்ளீட்டா டெட் ஆகாம அது ஹிட்டனா இருக்கும், இல்ல இன்ஆக்டிவா இருக்கும். சில நேரங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரி பண்ற வரைக்கும் இது வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஜி விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1955 இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 வந்து ஃபார்வர்டா தான் இருக்கு, பேக்வர்டா அவங்க யோசிக்கல. ஸோ நம்ம இந்த இடத்துல டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்ட்ரின் வந்துட்டு இந்த கேஸ்ல தான் முதல்ல கிரியேட்டே பண்ணப்பட்டுச்சு. சரி, இது ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ்ல மட்டும்தான் இது அப்ளை ஆகும். ஒருவேளை போஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இப்படி ஒரு லா கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக அந்த லா முதல்ல இருக்கவே இருக்காது. ஆனா ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லால இப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்குன்னா அது இன்ஆக்டிவாவோ ஹிடனாவோ இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா வந்து அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லா வந்து 1950க்கு முன்னாடி ஒரு லா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, ஆனா வந்துட்டு அது அன்கான்ஸ்டியூஷனலா இருக்குன்னா அது கம்ப்ளீட்டா வந்து அழியாது, அது இன்ஆக்டிவா இருக்கும். அது எவ்வளவு நேரம் இன்ஆக்டிவா இருக்கும்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ற வரையும், இல்ல அந்த அதை வந்து ரிமூவ் பண்ற வரையும் இந்த லா வந்து இன்ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? ஒருவேளை அது சரி பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த லா வந்து திரும்ப வந்து வேலிட் ஆகிடும். சரி, ஏன் இப்படி பண்றாங்க? கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பழைய லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து நம்ம தூக்கி போறதுக்கு பதிலாக இதை டெம்பரரியா நம்ம வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இருக்கிற இந்த பிரச்சனை வந்து சரியாகிற வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த லா வந்து இருக்கு, ஓகேவா? இந்த லா வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல அந்த பிரச்சனையே எப்படி சொல்றது, இந்த லா வந்து இதோட கான்ஃப்ளிக்ட் ஆகிற பிரச்சனையே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றோம்னு வச்சுப்போம். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்த லா வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓல்ட் லாஸை வந்துட்டு தூக்கி போறதுக்கு பதிலாக நம்ம இந்த லாவை வந்து வச்சுக்கலாம். இந்த லா வந்து ஸ்டேபிளா ஆகிற வரைக்கும் இந்த லாவை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட விஷயம். ஓகேவா? தேங்க்யூ.